ஆக்சுவலி நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன் என் பர்த்டே அப்படின்னு. ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டு மயிலாப்பூர்ல இருக்க ஒரு ஃபேமஸான கோயிலுக்கு போயிருந்தோம். நான் கோயில் நேம் மென்ஷன் பண்ணல. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நான் பெருசாக கோயிலுக்கு போகிற பொண்ணும் கிடையாது. ஒரு இந்த இயர்ல செகண்ட் டைம் தான் நான் கோயிலுக்கு போகிறது. எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த கோயிலுக்கு நாங்கள் போனோம். அங்கே போனதுக்கப்புறம் ரொம்ப பூ வைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. வெளியே வாங்கலாம், எவ்வளோ காசு கொடுத்தனாலும் வாங்கலாம். ஆனால் நமக்கு அந்த கோயிலில் கிடைக்கும்ல அந்த பூ, எனக்கு அது வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், சாமி கும்பிட்டு அங்கே பிரசாதம் கொடுப்பாங்க, திணறு கொடுப்பாங்களா, அவங்க கிட்ட போய் சார் எனக்கு பூ வேணும் அப்படின்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன், அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. செகண்ட் டைமும் நான் கேட்டேன், மேபி நம்ம சொந்தங்களுக்கு காலில் கேட்டிருக்காங்கன்னா மறுபடியும் கேட்டேன், அவங்க அப்பயும் தரல. தேர்ட் டைமும் கேட்டேன், தரவே இல்லை. பட் அப்போ வந்து ஒரு ரெண்டு லேடிஸ் வந்தாங்க. ஸோ வந்து அவங்க ஒரு 100 rupees நோட்டில் ஒரு 5-6 நோட்டு தட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க பூ கூட கேட்கல. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அவ்வளோ பூ கீழே குமிச்சு வச்சிருந்தாங்க. அத்தனை பூ எடுத்து, பூவு ஒரு இலை மாதிரி வச்சிருந்துச்சு, அது எல்லாமே எடுத்து அப்படி தராங்க. எனக்கு அப்போ என்ன ஃபெல் ஆச்சு அப்படின்னா, சாமிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம் தான். அதை வச்சு நீங்க ஏன் அப்படி பிசினஸ் பண்றீங்க? ஒன்று நான் கேட்டப்ப நீங்க இல்லைன்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம். அதே ஒருத்தங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு இப்படி ஒஸ்டா பண்றீங்க. இங்க வந்து எல்லாமே எல்லாத்துக்கும் காமன் தான், இவங்களுக்கு இதுதான் அப்படின்லாம் கிடையாது. நீங்க 1 கோடி ரூபாய் கொண்டு போய் சாமிக்கு கொடுத்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே வரம் தான் தருது. இப்ப கோயிலுக்கு போறவங்கள 3/4 பேர் வந்து எல்லாரும் கையில காசு பணம் வச்சுட்டு போறது இல்ல. ஒரு சிலருக்கு வந்து மனக்கவலையா இருக்கும், அதை போய் சாமிகிட்ட தீக்கணுங்கிறக்காக தான் போறாங்க. ஸோ எல்லாத்தையும் காமனா ட்ரீட் பண்ணுங்க. அப்படி உங்களால தர முடியாது, நீ காசு கொடுத்தாதான் தருவேன் அப்படின்னு டேரக்டா சொல்லிருங்க. ஒருத்தவங்களை வந்து அவ்வளவு நேரம் வந்து அங்க வெயிட் பண்ண வைக்காதீங்க.